விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இல்லை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 தான் இலக்கு என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்பதை விளக்கியிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே திமுக தரப்பிலான வேட்பாளர், அதேபோன்று பாமக தரப்பு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, போட்டியிடாததற்கான காரணமாக அக்கட்சி தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அபிநயா, விஜய் தன்னுடைய கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த போது, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியை அறிவித்த போதே நாங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம் என்று கூறியிருந்தார். அதை தான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாகவும் விளக்கியிருக்கார்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். அதற்கு முன்பாக இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் என எது வந்தாலும் அதில் நாங்கள் போட்டியிடுவதில்லை என அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில், அதாவது விக்கிரவாண்டி நடைபெற இருக்கக்கூடிய அந்த தொகுதி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா அல்லது யாருக்காவது ஆதரவு அளிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு அவர்களுடைய கட்சி சார்பில் இருந்து வந்த நிலையில்தான் இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாருக்கும் ஆதரவு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் போட்டியிடுவதும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல் மாநில மாநாட்டில் தங்களுடைய கொள்கை மற்றும் கோட்பாடுகளை கூறி அதிலிருந்து மக்கள் சந்திப்பு என பல்வேறு விஷயங்களை செய்ய இருக்கிறோம். எங்களுடைய இலக்கு 2026 தேர்தல் தான் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபிநயா, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தங்களுடைய இலக்கு என்பதை மீண்டும் ஒருமுறை தமிழக வெற்றிக் கழகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. முக்கியமாக இந்த இடைத்தேர்தல் என்பது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இதனை புறக்கணித்திருப்பது என்ன மாதிரியான பார்வையை பெறுகிறது செந்தில் ராஜா? அபிநயா, பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலில் கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில்தான் தற்போது கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த நடிகர் விஜய் இந்த தேர்தலில் போட்டியில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். ஏனால் தங்களுடைய இலக்கு என்பது 26, அதை முழுமையாக அந்த தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும், அதற்கு முன்பாக போட்டியிட வேண்டாம் என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 234 தொகுதிகளில் போட்டி என்ற ஒரு பெரிய இலக்கை நோக்கியே பயணிக்க வேண்டும். அதற்கு முன்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தி அதில் தங்களுடைய கொள்கைகளை கூறி அதற்கு பிறகு தேர்தலை சந்தித்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று அவர்களுடைய தரப்பில் எண்ணுகிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ போட்டியிட்டால் அது சரியாக இருக்காது, தங்களுடைய கட்சிக்கு அது பலத்தை சேர்க்காது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த விவாதம் நடத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதாவது முழுமையாக ஒரு தேர்தலை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அபிநயா, நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்குமா என்பதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் அது குறித்த நிலைப்பாடு ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்த பதிலை உங்களிடம் மீண்டும் தொடர்பு கொண்டு பெறுகிறேன். அதற்கு முன்பாக விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இந்த முடிவை எடுத்திருப்பது எதிர்பார்த்த ஒன்றுதானா? இந்த அறிவிப்பு யாருக்கேனும் சாதகமாக செல்வதற்கு வாய்ப்புள்ளதா? தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பிரபல கட்சி. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்களவை தேர்தலுக்கு முன்பே ஆரம்பிச்சாரு. மக்களவை தேர்தலில் யாரையும் ஆதரிக்கல. ஆனா சிஏஏ எதிர்த்து அவர் அறிக்கை விட்டிருந்தாரு. அது பாஜகவுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக செய்யப்பட்ட செயல். அதாவது பாஜகவின் பி டீம் கிடையாது. அவர் உண்மையிலே யாருக்கும் பி டீம் கிடையாது. அவருக்கு முயற்சிக்கிறார். சபார்டினேட்டா போவாரா, பிரின்சிபலா போவாராங்கிறது அவர் தான் உறுதிப்படுத்தணும். என்றாலும் யாருக்கும் அவர் பி டீம் கிடையாது. பி டீம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது ஆதாரமின்றி சில மன வலிமையற்ற அரசியல் விமர்சகர்கள் வைப்பார்கள் என்பதற்காக அவர் சிஏ எதிர்ப்பு என்று, பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு முடிவை அங்கு அறிவித்தார். அதற்கு பிறகு அவர் நேரடியாக இல்லாவிட்டாலும் மைக் படத்தை போட்டு தன்னுடைய கோட் படத்திற்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்தார். அது நேரடியாக செய்த ஒரு செயலாக கருத முடியாது. தற்செயலாக செய்ததா அல்லது அவரே திட்டமிட்டு செய்தா என்பது வாதத்துக்குரிய ஒரு செயல். இப்பொழுது சரத்குமார் திருமங்கலம் இடைத்தேர்தலில் சைனட் சாப்பிட்டது போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது சைனட் சாப்பிடுவதற்கு சமம் என்பதை தெளிவாக தெரிந்த நடிகர் விஜய்
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் இறங்கவில்லை. அதாவது இது விஜயகாந்த் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் இறங்காமல் செய்த ஒரு நல்ல முடிவு போல் இது ஒரு அவரை பொறுத்தவரை ஒரு சரியான முடிவுதான். மேலும் இடைத்தேர்தலில் ஒருவருக்கு ஆதரவு என்பதோ அவருக்கு எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக பயன் தராது. எனவே இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று அவர் எடுத்த முடிவும் ஒரு ப்ரூடன்ட் டிசிஷன் தான், சரியான முடிவுதான். அது அவருடைய அரசியல் முடிவு என்பது பொது தேர்தலில் தான் இருக்கும் என்று தெரிகிறது. பொது தேர்தலில் தான் அவருடைய முடிவை அவர் அறிவிப்பார். அது எந்த அளவுக்கு அவர் தன்னை பொசிஷன் பண்ண போகிறார் என்பதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். 2021 அவர் தந்தை சந்திரசேகரன் அவர்களிடம் நான் கேட்டது போது, நீங்கள் உங்கள் மகனை எப்படி பொசிஷன் பண்ண போகிறீர்கள் என்பதை 2021 கேட்டேன். இப்பொழுதும் அவர் 26 எப்படி பொசிஷன் பண்ண போகிறார் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும், பிரைமரியா சபார்டினேட்டா என்று. மற்றபடி அவருடைய இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடாததும் யாருக்கும் ஆதரவில்லை என்று அறிவித்திருப்பதும் மிகவும் நேர்த்தியான சரியான முடிவு. அந்த முடிவு அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம். இந்த முடிவு எதனால் எடுக்கப்பட்டிருக்கு? எந்த அடிப்படையில் இந்த முடிவு தமிழக வெற்றி கழகம்? தமிழக தளபதி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்மளோட இலக்கு யானை தான், 2026 தான் நம்மளோட இலக்கு. அதை நோக்கி உள்கட்டமைப்பு பணிகள், மாநாட்டு பணிகளை முடுக்கி விட்டுருக்காரு பொதுச்செயலாளர் அவர்கள். மாவட்டம் தோறும் போய் உள்கட்டமைப்பு பணிகளை செவனே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல கான்சன்ட்ரேட் பண்றதுனால நமக்கு எல்லாம் தெரியும், கடந்த 2000 இருந்து கும்மிடிப்பூண்டி பை எலெக்ஷன்ல இருந்து திருமங்கலம் பை எலெக்ஷன், நம்ம ஆர்கே நகர், அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு வரையும் தமிழகத்துல பை எலெக்ஷன்ஸ் எந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸும் இல்லாம நடக்குதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது போக நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உட்கட்டமைப்பு பணிகளை முடுக்கி விட்டு அதை ஒரு ஒரு பிரைமரி போர்ஸா கட்சியை வளர்க்கதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அடுத்து மாநாடு பணிகளை முடுக்கி விட்டுருக்காரு பொதுச்செயலாளர்கள். அந்த பணிகள் போய்கிட்டு இருக்கனால நம்மளோட இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். 2026ங்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல தலைவர் தளபதி அவர்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற நிலைப்பாடா எடுத்திருக்காங்க. அதுதான் கட்சியோட அபிஷியல் நிலைப்பாடு. ஓகே, போட்டியும் இல்ல, யாருக்கும் ஆதரவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமா டெமோக்ராட்டிக்கா தேர்தல் நடக்கல அப்படின்றதும் கருத்தில் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது வேல்யூஸ்ல டெமோக்ராட்டிக்கா எலெக்ஷன் நடக்குது, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, அது டெமோக்ராட்டிக்கா நடக்குது. பட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸோட நடக்குதா? உங்க மனசாட்சிக்கே தெரியும். டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னா பணம் தராம, அதிகாரத்தை கவர்மெண்ட் மிஷினரிஸை யூஸ் பண்ணாம பை எலெக்ஷன்ஸ் நடக்குதா? அது நான் மக்களோட பார்வைக்கு விட்டுறேன். ஓகே, சோ அதனால அதிமுக சொல்ற அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட குற்றச்சாட்டும் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இல்ல இல்ல, அப்படி குற்றச்சாட்டுங்கிறத தாண்டி இது ஜெனரலான ட்ரெண்டா இருக்கு. இது ஏடிஎம்கே இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா இருக்கலாம், இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்துச்சு, கும்மிடிப்பூண்டி பை எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்துச்சு, அது ஆளுங்கட்சிகள் மாறுறப்ப இந்த குற்றச்சாட்டுகள் வேற. பட் நான் சொல்றது 2000ல இருந்தே சொல்றேன், இந்த ட்ரெண்ட் பல ஆளுங்கட்சிகள் மாறி மாறி வரலாம். 2000ல இருந்து பை எலெக்ஷன்ஸ் இந்த ட்ரெண்ட்ல நடக்குது. இதுக்கு அவங்க இவங்க விதிவிலக்கே கிடையாது. நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் காமன். ஒரு எலெக்ஷன்ஸ்னா இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட், பணம் செலவு பண்ண, ஒரு லிமிட்டுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் மிஷினரிஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ்ல இருக்கா? அது இல்ல நம்ம சுட்டி காமிக்கிறோம். அது ஒரு காரணம் கிடையாது. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாததுக்கு நமக்கு உள்கட்டமைப்பு பணிகள் இருக்கு, நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், அதுதான் காரணம். இந்த பை எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு, இந்த இடைத்தேர்தல் இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருப்பதாக இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி திரு வீர விக்னேஸ்வரன். தொடர்ந்து மற்ற விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் ஜெனிஃபர் இணைந்திருக்கிறார். ஜெனிஃபர், இனி உங்களிடம்.
அபிநயா, இந்த குறிப்பிட்ட அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிக்கையாக தான் இருந்தது. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் இந்த விக்கிரவாண்டியினுடைய இந்த இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய நிலைப்பாடையும் வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியுமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் அவர்களுடைய ஆதரவோ இல்லை வேட்பாளரோ களமிறக்கப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ இந்த அறிக்கை வந்திருக்கு. இந்த இடைத்தேர்தல் மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் நாங்கள் போட்டியிட போகிறது கிடையாது 2026 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். சார் வணக்கம். இவங்க குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெமோக்ராட்டிக் வேல்யூஸோட இந்த தேர்தல் நடத்தப்படுறது இல்லை, அதனாலையும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதாக இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மொத்த கொள்கை நிலைப்பாடுல இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படிங்கிற அவர்களுடைய அறிவிப்பு ஒரு ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, அரசியலுக்கு வரப்போறதா அறிவிக்கும் போதே அவர் எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கறத தெளிவா விஜய் சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் அந்த கட்சி போட்டியிடல அப்படிங்கறத அவங்க அறிவிச்சாங்க. அப்படி இருக்க மக்களவை தேர்தலையே புறக்கணித்த விஜய் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய திட்டத்தில் தெளிவா இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த போட்டியிடாததற்கான காரணமாக நாங்க 26 தான் இலக்கு அப்படின்னு மட்டும் நகர்ந்துடாம ஒரு ஆளுங்கட்சி மீது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குற்றச்சாட்டை முன்வைப்பதுதான் அரசியல். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடைய அதே குற்றச்சாட்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க போட்டியிடாது அப்படிங்கறத இப்பயே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான், அதற்கு இடைப்பட்ட தேர்தல் எதுவுமே எங்களுடைய இலக்கு இல்லை அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் எனக்கு கிடைத்த தகவல் செப்டம்பர் மாதம் திருச்சியில இவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் இவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஒரு மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக திருச்சியில் நீங்கள் சொல்வது போல செப்டம்பர் மாதம் ஒரு அரசியல் நிலைப்பாடோடு அவர்கள் மாநாடு நடக்கும்போது இது குறித்து கூடுதல் விவரங்களையும் நமக்கு இன்னும் நிறைய புரிதலும் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றி தெரியும் அப்படின்னு நம்பலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த குறித்து பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய